வணக்கம், நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி வெள்ளிக்கிழமை 25/7/2025. வாங்க செய்திக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவர் தங்க மலரில் குழந்தைங்களின் நலனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், குழந்தைங்களுடைய நலனை பற்றி தான் இப்போ இது என்ன போட்டிருக்காங்கன்றதை நான் படித்து விவரித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னைக்கு பேப்பர் தினத்தந்தி பேப்பர். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னர் ஓர் உணர்வு இருக்கிறது. நாம் மற்றவர்களிடம் பேசுகிற வார்த்தைகள் அவர்களை ஆற்றல் படுத்துவதாகவும் நம்பிக்கை கொடுப்பதாகவும் இருக்க வேண்டும். வார்த்தைகள் வலிமை வாய்ந்தவை, உயிரில்லாவிட்டாலும் உணர்வு மிக்கவை. அதாவது நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப உணர்வு. நம்ம யாரையாவது ரொம்ப திட்டுறோம், சண்டை போடுறோம் அப்படின்னா அந்த வார்த்தை, வாயிலேருந்து வர வார்த்தை அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இல்லாவிட்டாலும் உணர்வு மிக்கவையாக இருக்கின்றன. எனவே பிறரிடம் பேசுகிற போது அவர்களை காயப்படுத்தாத வண்ணம் பேச வேண்டும். ஒருவர் தவறு செய்துவிட்டாலும் பக்குவமாக அவரிடம் எடுத்து சொல்லி அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க வழிகாட்ட வேண்டும். இந்த வகையில் குழந்தைகளிடம் பேசுகிற போது மிக கவனமாக பேச வேண்டும். அதாவது குழந்தைங்க கிட்ட பேசும்போது நம்ம ரொம்ப கவனமா பேச வேண்டும். அவர்களது மனது கண்ணாடி போன்றது. ஒரு முறை உடைந்து விட்டால் சேர்ப்பது கடினம். எனவே குழந்தைகளை வளப்படுத்துகிற ஒரு சில வாக்கியங்களை பற்றி இத்தொகுப்பில் நாம் அறிந்து கொள்வோம். குழந்தைகளை வளமாக்கும் வாக்கியங்கள். இன்றைய கால குழந்தைகளை தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவே மாற்ற வேண்டியது முக்கியமானதாக ஒன்று. பல குழந்தைகள் சிறிய தோல்விகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் கடினப்படுகிறார்கள். அந்த நிலையில் குழந்தைகள் தாங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை கொள்ள வைத்திட வேண்டும். அதற்காக பெற்றோர்கள் குழந்தைகளிடம் உன்னையே நீ நம்பு என்று வாக்கியத்தை சொல்ல வேண்டும். அதாவது உன்னை நீ நம்பு, உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ நம்பு. அதுதான் குழந்தைகளிடம் நம்ம பெற்றோர்கள் சொல்லணும். அதே மாதிரி பாருங்க, அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. நன்றி குழந்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. குழந்தைகள் தினமும் எழுந்ததும் இந்த நாளுக்காக நன்றி பெற்றோரே, உங்களுக்கு நன்றி சகோதரா சகோதரிகளே, நன்றி, இயற்கையே உங்களுக்கு நன்றி என்ற வாக்கியங்களை சொல்லும் போது நன்றி உணர்வு நிறைந்தவர்களாக மாறுவார்கள். சிறு வயதிலிருந்தே கிடைக்கிற எல்லாவற்றுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நன்றி கூறும் போது இதை குறித்து கூறாது. அதாவது நன்றி கூறும் போது இதை குறித்து குறை கூறாது. சரிங்களா? எல்லா மனிதர்களுக்கும் நன்றி கூறும் போது இதை குறித்தும் குறை கூடக்கூடாது. கவலைப்படாமல் நன்றி உணர்வு நிறைந்தவர்களாக வாழ முடியும். நன்றி உணர்வு குழந்தைகளிடமும் வந்துவிட்டால் வாழ்க்கையை நிறைய பார்க்க தொடங்குவார்கள். அதாவது குழந்தைங்களுக்கும் நம்ம நன்றி உணர்வு உள்ளவர்களாக நம்ம இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவி, அவங்களுக்கு நம்ம நன்றி உணர்ச்சியாக இருக்கும். எப்படி நன்றி உணர்ச்சி? இப்போ எங்களுடைய வீட்டுக்கார், என்னுடைய ஹஸ்பண்ட் இருந்திருந்தாங்க, இப்போ மறைஞ்சிட்டாங்க. அவருடைய அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த அப்பா அவரை பார்த்தவர் என்னன்னா, இப்போ எனக்கு நியூஸ் வாசிக்க எல்லாத்துக்குமே எனக்கு சொல்லி கொடுக்குறார். இது நான் அவருக்கு எப்பொழுதுமே நான் நன்றி கடன் பட்டவளாக இருக்கணும். வேலையே இந்த காலத்தில் போட்டு கொடுப்பது, அதுவும் வேற வேலை பார்க்குறாங்கனாலே ஒரு பொறாமை இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஐயா அவர்கள் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் என்னுடைய சிஷியேவா நீ எல்லாருக்குமே சொல்லி கற்றுக் கொடுத்து அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாயிட்டாங்களாம். எங்கள் வீட்டுக்காரரும் சொல்லுவார், நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. என்னன்னா, இவர்கிட்ட போன அனைத்து பசங்க இன்னைக்கு ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ எல்லாருமா அவர் வளர்த்து விட்டுருக்கிறார். அப்போ நான் இங்கே இருக்கும்போது இந்த ஒரு வாரம் நான் இங்கே பணியாற்றும் போது அவர் சொல்கிறார், நீ இந்த ஒரு வாரம் பணியாற்றுவதை நீ பார்க்காத, நீ எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போக போகிற அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அவருடைய வாய் முகூர்த்தம் நல்லபடியாக பழிக்கட்டும்.
அந்த ஐயாவுடைய ப்ளஸ் வந்து நல்லதாகவே இருக்கட்டும். அவருக்கு வயது வந்து இப்போ 65 66 வயசு இருக்கும். அந்த ஐயா வந்து அந்த ஐயா கிட்டலாம் நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பெரிய ஆளாக வருவீங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்காரை விட பல மடங்கு வந்து கண்டிப்பாக உயர்வீங்க, சாதிப்பீங்க, அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா வந்து இங்கிலீஷ் பேசுகிறதெல்லாம் வந்து என்னவோ ஜெர்மனி, இங்கிலாந்து, ஜப்பானில் இப்பெல்லாம் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அழகான இங்கிலீஷை வந்து அவர் பேசுகிறார். நமக்கும் வந்து உட்காந்து வந்து சொல்லி கொடுக்குறார். பேப்பரில் வந்து பண்ணும்போதெல்லாம் இங்கிலீஷில் பேசி பண்ணுங்க, ஒரு இங்கிலீஷ் வேர்டை சொல்லி கொடுக்குறார். நம்மளுக்கு தெரிஞ்சாலும் தப்பாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வரும் அப்படின்னு வந்து சொல்வார். நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு குருவாகத்தான் நான் ஐயாவை வந்து நான் வைத்திருக்கிறேன் என் மனதில். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நல்லா இருக்கணும், ஐயா வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும். வேலை போட்டதுக்காக சொல்லலை, பல குடும்பங்கள் வளர்த்து விட்டிருக்கிறாரு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதற்காகவே அவர் நல்லா இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். அதுதான் நன்றி உணர்ச்சி என்பது. நன்றி, நம்ம வந்து ஒரு டீ குடித்தாலும் ஒரு காஃபி குடித்தாலும் அந்த வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் குழந்தைகளிடத்தில் சொல்லி சொல்லி அந்த நன்றி உணர்ச்சியை வந்து நீங்கள் வளர்த்து கொடுங்கன்னு தான் நான் வந்து இன்னைக்கு ஒரு தலைப்பில் நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, உன்னால முடியும். இப்போ நான் வந்து வீட்லேயே வந்து அவர் அடுத்த மாதம் 26ஆம் தேதி தான் எங்கள் வீட்டுக்காரருடைய இறந்த நாள், இறந்த தௌஷன்னு சொல்லுவாங்க, திடீர்னு. நான் வந்து வீட்லேயே நான் ஒரு வருஷம் நான் வீட்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்கார் செய்ததா என்னன்னு தெரியல, நான் அழுதுகிட்டே இருப்பேன். எந்த நேரமும் நான் அழுதுகிட்டே இருப்பேன், அவரை நினச்சி நான் அழுதுட்டு இருப்பேன். அப்போ வந்து நீ ஏன் ரொம்ப அழுதுகிட்டே இருக்க, அழக்கூடாது, நான் உனக்கு ஒரு வேலையை பார்த்து வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு கடவுளாக நின்று என் கூட என்னுடைய கணவர் இருந்தார். அதனால தான் உன்னால முடியும், நீ போ, அந்த இடத்துக்கு போன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சார். வந்து இந்த இடத்தை நான் வந்து பார்த்து இந்த இடத்துல வந்து நான் பணிபுரிஞ்சிருக்கேன். அதுதான் வந்து உன்னால முடியும், போ, உன்னால முடியும், பண்ணு. நான் வந்து திக்குனாலும் பயந்தாலும் ஐயா அவர்கள் சொல்வார்கள், திக்கி திக்கி பண்ணால்தான் நீ பெரிய உயரத்திற்கு போக முடியும். உன்னால முடியும், உன்னால முடியும், நீ ஜெயிப்ப 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 அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவப்படுத்தினார்கள். அதாவது இப்போ இந்த படத்துல வந்து ஒரு அம்மா ஒரு மகனை வந்து ஒரு ஃபுட்பால் விளையாடுறாங்க. அதுல வந்து உன்னால முடியும் உன்னால முடியும் வந்து அதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லி கொடுக்கிறார்கள் இந்த ஃபுட்பால். உன்னால முடியும் பண்ணு, உன்னால முடியும் பண்ணு, உன்னால முடியும் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து சொல்லி கண்டிப்பா கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, உன்னால முடியும் என்ற வாக்கியத்தை குழந்தைகளிடம் பெற்றோருக்கும் உறவினர்களும் சொல்ல வேண்டும். குழந்தைகள் கலந்து கொள்ளும் போட்டிகளில் இந்த வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்வது அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். நாம் பெற்றோர் நம்மோடு இருக்கிறார், நம் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொள்வார்கள். அதாவது பெற்றோர்கள் நம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும். இப்போ படிக்கிறோம், டேய் உன்னால முடியும்டா, இந்த இங்கிலீஷ் வேர்டை நீ படிடா, உன்னால முடியும்டா, இந்த இங்கிலீஷ் வேர்டை படிடா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையையும் நம்ம வந்து தேத்தணும். கண்டிப்பாக என்னுடைய மகன் பெயர் வந்து கிஷோர். நான் வந்து அவங்ககிட்ட சொல்லுவேன், உன்னால முடியும் நீ படி, உன்னால முடியும் படி அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த தம்பி இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, சின்ன பையன்தான் தம்பி. அந்த தனுஷ்கிட்ட கூட நான் சொல்லுவேன், தம்பி உன்னால முடியும் பண்ணு. அப்பாவும் அதான் சொல்வார், உன்னால முடியும் செய். அவருடைய அந்த தம்பியுடைய அண்ணாக்கள் 3 பேர், 3 கூட பிறந்தவர்கள் இருக்காங்களாம். அவங்கெல்லாம் இந்த அப்பாவிடம் பணியாற்றியவர்கள் தான். குழந்தையிலேருந்து சின்ன குழந்தைங்களெல்லாம் அவரை வளர்த்து விட்டு அந்த 3 பிள்ளைங்களுமே இப்போ 25 26 வயசுல பெரிய ஆயிட்டாங்க. இப்போ 4வதாக இந்த பையன் அவருடைய தம்பியாக இவன் வந்திருக்கிறான், வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறான். இவனும் நல்ல ஒரு கற்றுக்கிட்டு போய் இவனும் ஒரு நல்ல ஒரு வேலையில் போய் உட்காருவான். கண்டிப்பாக வந்து உட்காரணும். அதுதாங்க உன்னால முடியும்னு சொல்கிறாங்க. அதோடு இந்த உரையை வந்து நான் இந்த பகுதியில் நான் முடிச்சுக்கிறேன். சிறுவருடைய பகுதியை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த பகுதியில் நான் கண்டிப்பாக வருவேன். இத்துடன் நான் உங்கள் மோகனா.